Dear students, in my last video, interest on capital, interest on partners capital patti nama last video la paathom. Ipo indha video la interest on partners drawings patti nama indha video la paathom. Ipo drawings na enna? Ipo drawings partners vandu every partners avanga own use personal use kaga vandu avanga form la avanga withdraw பண்றாங்க. அது கேஷாவும் இருக்கலாம் or goods anything எது வேணாலும் இருக்கலாம். இப்போ கேஷ் டிரா பண்றாங்க or in kind means அவங்க வந்து மெட்டீரியல்ஸ் எதுனாலும் அவங்க வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க. எதுக்காக வித்ட்ரா பண்றாங்க? அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக தான் அவங்க வித்ட்ரா பண்றாங்க. இதுல இன்ட்ரஸ்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்றதுன்றது பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ மீனிங் பாருங்க. interest on partners drawings mean the amount withdrawn in cash or in kind means without cash lama எப்படி withdraw பண்றாங்க by partners for the personal use அவங்களோட personal use எதுக்காக யூஸ் withdraw பண்றாங்க personal use காக withdraw பண்றாங்க. Drawings may be out of capital or against profit for the year. இப்போ drawings may be out of capital னா என்ன, against profit for the year னா என்ன? இப்போ against capital பாத்தீங்கன்னா அவங்களோட கேபிட்டல் இருந்து அவங்க அதை வித்ட்ரா பண்றாங்க. அவங்களோட கேபிட்டல் என்ன இருக்கு அந்த கேபிட்டல் இருந்து அவங்க வித்ட்ரா பண்றது ஒண்ணு. நெக்ஸ்ட் இந்த வருஷம் கம்பெனி என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்காங்க அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங்ல இருந்து அவங்க பிஃபோர் அவங்க வந்து அதை வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. இது ரெண்டு மெத்தட் இருக்கு. இந்த ரெண்டு மெத்தட பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு மெத்தட்ல ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் அகைன்ஸ்ட் கேபிட்டல் பத்தி நம்ம பார்க்கலாம். டிராயிங்ஸ் அகைன்ஸ்ட் கேபிட்டல் அப்போ அந்த கேபிட்டல்ஸ்ல இருந்து அவங்க எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்து நம்ம அதுக்கு எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருக்காங்களோ அதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அவங்க அக்கவுண்ட் நம்ம டெபிட் பண்ண முடியும். இப்போ அதான் சொல்றோம் டிராயிங்ஸ் அகைன்ஸ்ட் கேபிட்டல் மீன்ஸ் withdrawal of capital and is debited to partners capital account. அப்போ எவ்வளவு அமௌண்ட் அவங்க வித்ட்ரா பண்ணிருக்காங்க capital and is debited to partners capital account. Partners capital account வந்து நம்ம டெபிட் பண்றோம். As a result, capital is reduced by the amount withdrawn. எவ்வளவு அமௌண்ட் அவங்க வித்ட்ரா பண்ணிருக்காங்களோ அந்த அமௌண்ட் வந்து அவங்க கேபிட்டல் அக்கவுண்ட்ல நம்ம ரெடியூஸ் பண்றோம், இதை டெபிட் பண்றோம். இப்போ interest on capital is allowed on capital for the period capital remains in business. இப்போ அமௌண்ட் வந்து கேபிட்டல் 1 lakh rupees இருக்கு. இப்போ 1 lakh rupees அவங்க வித்ட்ரா எதுவும் பண்ணனும்னா interest on capital கொடுக்கலாம், not drawings, interest on capital கொடுக்கணும். இப்போ அது சப்போஸ் ஒரு 20000 அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்போ interest on capital எவ்வளவு கொடுப்போம் 80000 க்கு தான் நம்ம interest on capital கொடுக்க முடியும். அப்ப இந்த interest on drawings பாத்தீங்கன்னா 20000 க்கு நம்ம கால்குலேட் பண்ணனும். இது புரியுதா பாருங்க. பார்ட்னர்ஸ் A அவரோட கேபிட்டல் 1 lakh rupees இருக்கு. இப்போ 20000 rupees அவர் வந்து வித்ட்ரா பண்ணிருக்காரு. இது drawings. அப்போ கேபிட்டல் அமௌண்ட் ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் வந்து 8000 rupees இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 1 lakh rupees அவரோட கேபிட்டல் இருக்கு minus 20000 is withdraw drawings. அவரோட இது கேபிட்டல். அப்போ ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் 80000 இஸ் ரிமைனிங். அப்போ ரிமைனிங் அமௌண்ட் இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதுதான் இது கொடுக்க முடியும். இந்த 20000 க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் நம்ம சார்ஜ் பண்ண முடியும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பாத்தீங்கன்னா அவர் வித்ட்ரா பண்ணது 20000 ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 80000 ரூபீஸ் அவரோட கேபிட்டல் இருக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 80000 ரூபீஸ்க்கு தான் நம்ம அமௌண்ட்க்கு நம்ம பே பண்ண முடியும். அதுதான் இங்க சொல்லிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் allowed on capital for the period capital remains in business. அப்போ the interest is not allowed on withdrawn capital. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியாது. இந்த அமௌண்ட் withdrawn இதுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியாது. ஏன்னா வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்ப டிராயிங்ஸ் போக ரிமைனிங் அமௌண்ட் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம பே பண்ண முடியும். அவர் எவ்வளவு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணாங்களோ அதுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ் பண்ணணும். டிராயிங்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட் ஃபார் தி இயர் இது நம்ம பத்தி பார்க்கலாம். இப்போ டிராயிங்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட் ஃபார் தி இயர் என் மீனிங் என்னன்னு பாருங்க. இப்போ கேபிட்டல் வித் டிராயிங்ஸ் நம்ம பார்த்தோம். டிராயிங்ஸ் ஆன் கேபிட்டல். இப்போ இதுல வந்து ப்ராஃபிட்ல இருந்து அவங்க வித்ட்ரா பண்றாங்க. அப்போ
drawings against profit for the year means drawings by your partner against his or her expected share of profit for the year. எவ்வளவு ப்ராஃபிட் அவங்க ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க. இப்போ அந்த ப்ராஃபிட்ல இருந்து அவங்களால வந்து drawings withdraw பண்ண முடியும். இப்போ drawings against profit is debited to drawings account. இப்போ அந்த profit against நம்ம profitல இருந்து நம்ம withdraw பண்றாங்கன்னா நம்ம drawings account தான் நம்ம debit பண்ணணும் and not to the capital account. அவங்க capital accountல நம்ம வந்து drawings வந்து நம்ம debit பண்ண கூடாது. இப்போ against capital first method நாம பார்த்தோம். அது வந்து நம்ம பார்ட்னர்ஸோட capital accountல டெபிட் பண்ணலாம். against profit போது பார்ட்னர்ஸோட drawings accountல டெபிட் பண்ணணுமே தவிர நம்ம பார்ட்னர்ஸோட capital accountல நம்ம டெபிட் பண்ண கூடாது. not to the capital account of the partner. அடுத்து இப்போ actual share of profit of your partner is known at the end of the year. end of the year ல அவரோட actual profit என்னன்றது நமக்கு தெரியும். பார்ட்னர்ஸோட profit அக்கவுண்டிங் இயர் மார்ச் 31st க்ளோஸ் பண்றாங்க. 31st மார்ச் நம்ம அக்கவுண்டிங் க்ளோஸ் பண்ண பிறகுனா அவங்களோட ப்ராஃபிட் ரிவல்யூஷன் அக்கவுண்ட் போட்டு பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் எவ்வளவு வருதுன்றது நமக்கு தெரியும். அப்போ எண்ட் ஆஃப் தி இயர் தான் நமக்கு தெரியும். and is the day when it becomes due to the partner. இப்போ சப்போஸ் அவங்களுக்கு முன்னாடியே தான் அவங்க எடுக்க போறாங்க. ப்ராஃபிட் எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா withdraw பண்றாங்க. since withdrawal is earlier then it is due to the partner. Since withdrawal is earlier than it is due, the firm charges interest for period amount is withdrawn by the partner. இப்போ எவ்வளவு நாள் how many days? இப்போ suppose accounting year வந்து நம்ம April 1st ஸ்டார்ட் பண்றோம். இப்போ ஓபனிங்ல எடுத்துக்கலாம். மார்ச் 31st முடியற டைம்ல எடுத்துக்கலாம். இப்போ மே 1st எடுக்கலாம். எனி டைம் எப்போ வேணாலும் withdraw பண்ணலாம். அப்போ அந்த drawings calculate பண்றது எப்படின்னா period. இப்போ சப்போஸ் அக்கவுண்டிங் இயர் நம்ம மார்ச் 31st தான் நம்ம கம்ப்ளீட் பண்றோம் அப்படிங்கும்போது சப்போஸ் ஜனவரி 1st அவர் வித்ட்ரா பண்ணிட்டாருன்னா அப்ப ஜனவரி 1st னும்போது ஜனவரி இன்க்ளூடிங் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 months. அப்ப அந்த 3 monthsக்கு வந்து நம்ம அவரோட டிராயிங்ஸ்க்கு வந்து நம்ம இன்ட்ரஸ்ட் கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் பாத்தீங்கன்னா if it is provided to be charged in the partnership deed வந்து interest on drawings allow பண்ணிருக்காங்களான்றது மெயினா பார்க்கணும். இப்போ interest on drawings partnership deed absence of partnership deed அப்படினு சொல்லிருந்தாங்கன்னா interest on drawings நம்ம சார்ஜ் பண்ண முடியாது. அதுதான் மெயின் is provided to be charged in the partnership deed. partnership deedல அவங்க என்ன சொல்லிருக்காங்க interest on drawings சார்ஜ் பண்ணலாம் எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லிருக்காங்க அப்படினு சொல்லும்போது மட்டும் தான் நம்ம interest on drawings charge பண்ண முடியும். is provided in the partnership deed. அவங்க partnership deed என்ன ப்ரொவைட் பண்ணிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்றத பொறுத்து தான் interest on drawings வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும். interest is charged on drawings made by the partners only when there is an agreement among the partners in this regard. agreement means பாத்தீங்கன்னா இங்க partnership deed. interest நம்ம drawings-க்கு சார்ஜ் பண்ணனும்னா made by the partners only when there is an agreement. partners குள்ள agreement இருக்கணும். அது எதுல இருக்கணும்? அந்த agreement means என்னது? it's a partnership deed. அந்த partnership deedல agreement அதுதான் agreement. அதுல வந்து அவங்க partnership அவங்க வந்து எல்லாமே சைன் பண்ணிருக்காங்க. it's agreement among the partners in this regard. partners எல்லாரும் அந்த partnership deedல agreementல அவங்க வந்து the interest on drawings எவ்வளவு rate interest அது வந்து அவங்க சார்ஜ் பண்ணிருக்கணும். அந்த இன்ட்ரஸ்ட் ஆன் ரேட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். அதுதான் the rate of interest on drawings will be the rate agreed by the partners. அந்த rate of drawings வந்து rate of interest அத வந்து பார்ட்னர்ஸ் வந்து agreed பண்ணிருக்கணும் among by the partners. இதுதான் நமக்கு வந்து மெயின். இதுதான் நம்ம எப்பவும் பார்த்தோம். நம்ம பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்து அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஆன் drawings கொடுக்கணுமா என்ன ரேட்ல கொடுக்கணும் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எவ்வளவு இது எல்லாமே வந்து பார்ட்னர்ஷிப் டீட்ல மென்ஷன் பண்ணிருந்தா மட்டும்தான் பார்ட்னர்ஸ் அக்ரி பண்ணிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இன்ட்ரஸ்ட் ஆன் drawings சார்ஜ் பண்ண முடியும். இப்போ ஜர்னல் என்ட்ரிஸ் பார்க்கறோம். இன்ட்ரஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் drawings-க்கு நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் ப்ரொவைட் பண்றோம். இப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட் டேட்டா டு இன்ட்ரஸ்ட் ஆன் drawings account. இப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட் டேட்டா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட் இப்போ கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட் எனி அக்கவுண்ட் நம்ம டெபிட் பண்ணலாம். இப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல்
firm வந்து fixed capital maintain பண்ணாங்கன்னா capitals are fixed அப்படிங்கும்போது நம்ம current account டெபிட் பண்ணணும். partners capital account டெபிட் பண்ணக்கூடாது. partners current account நம்ம டெபிட் பண்றோம். fixed capital ஆ இருந்தாலும். இப்போ fluctuating capital method partners firm வந்து fluctuating capital method follow பண்றாங்கன்னா நம்ம டைரக்ட்டா partners capital account நம்ம டெபிட் பண்ணலாம். to interest on drawings account being interest charged on drawings. செகண்ட் வந்து இப்போ இந்த interest on drawings வந்து நம்ம என்ன பண்ணணும்? எதுல இருந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம்? profit and loss account. அப்போ இந்த அக்கவுண்ட் interest on drawings வந்து நம்ம profit and loss appropriation account நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். profit and loss appropriation க்கு interest on drawings account data to profit and loss appropriation account being interest on drawings transferred to profit and loss appropriation account. அப்போ interest on drawings partners க்கு சார்ஜ் பண்றோம். மெத்தட் fixed capital or fluctuating capital னு பார்த்துட்டு நம்ம capital account current accountல நம்ம வந்து அத டெபிட் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா interest on drawings accountல profit and loss account appropriation account நம்ம அந்த interest on drawings ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா interest on drawings is charged from the date of withdrawal. அதுதான் மெயின். date of withdrawal, from date of withdrawal till the end of the financial year. இதுதான் நம்ம மெயினா பார்க்கணும். எந்த டேட்ல அவங்க withdraw பண்ணிருக்காங்கன்றத மெயினா நம்ம பார்க்கணும். எந்த டேட்ல இருந்து till அக்கவுண்டிங் இயர் financial year எப்போ க்ளோஸ் பண்றாங்க அந்த டேட் வரைக்கும் நம்பர் ஆஃப் டேஸா இருக்கலாம், நம்பர் ஆஃப் மந்தா இருக்கலாம், நம்பர் ஆஃப் வீக்காவும் இருக்கலாம். அந்த வீக்ஸ் ஆஃப் டேஸ் ஆஃப் மந்த் அவங்க எவ்வளவு நாள் எடுத்துட்டாங்க அந்த withdraw பண்ணி எந்த டேட்ல இருந்து financial year வரைக்கும் நம்ம till the end of the year financial year அந்த டேட் வரைக்கும் தான் நம்ம interest on drawings வந்து நம்ம கால்குலேட் பண்ணனும். இதுதான் மெயின். interest on drawings is charged from the date of withdrawal. Date of withdrawal means drawings till the end of the financial year. அந்த டேட் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம இன்ட்ரஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணனும். இப்போ ஜர்னல் என்ட்ரிக்கு இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் சம் ஒன்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் வந்து எக்ஸாம்பிள் சம் ஒன்னு நம்ம பார்க்க போறோம். ஜர்னல் என்ட்ரிஸ் இப்போ பாத்தீங்கன்னா A and B were partners in a firm sharing profits and losses equally. A withdraw fixed amount at the beginning of each quarter. Interest on drawings is charged at 6% per annum. Interest on 6% per annum. At the end of the year, interest on A's drawings amounted to rupees 1100. Was necessary journal entry for charging interest on drawings if A. Capital accounts are maintained by fluctuating capital method and B. Capital accounts are maintained by fixed capital method. இப்போ journal entry நம்ம வந்து fixed capital methodலயும் கேட்டிருக்காங்க, fluctuating capital methodலயும் கேட்டிருக்காங்க. இப்போ interest on drawings amount அவங்களே கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. 1100 rupees interest on drawings வந்து பார்ட்னர் A ஓட அக்கவுண்ட் நம்ம டெபிட் பண்ணிருக்காங்க. இப்போ journal entries என்னன்றது நம்ம பார்க்கலாம். under fixed capital method and fluctuating capital method. ரெண்டு மெத்தட்லயும் வந்து journal entry என்னன்றத பார்க்க போறோம் நம்ம. இப்போ interest on drawings வந்து fluctuating capital method and fixed capital method அப்படிங்கறதுல எப்படி journal entry வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ under fluctuating capital method A's capital account data எவ்வளவு அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1100. எவ்வளவு 1100 A's capital account அவங்களே interest on drawings எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 1100 rupees. So interest on drawings account 1100. இப்போ இதுல பாத்தீங்கன்னா A's capital account நான் டெபிட் பண்ணிருக்கேன். ஏன் டெபிட் பண்ணிருக்கேன்? Capitals are fluctuating. இப்போ fluctuating போது partners capital account ஒரே அக்கவுண்ட் தான் மெயின்டெய்ன் பண்ணனும். So fluctuating capital method ஒரே அக்கவுண்ட் மெயின்டெய்ன் பண்ணுவோம். எல்லாமே interest on drawings, interest on capital, salary, commission எல்லாமே வந்து அதுல வந்துரும் நமக்கு. அப்போ capital account A's capital account நம்ம டெபிட் பண்ணிருக்கோம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா under fixed capital method. இப்போ under fixed capital methodல பாத்தீங்கன்னா A's current account எவ்வளவு அமௌண்ட் அதே 1100 தான். எவ்வளவு இங்க பாத்தீங்கன்னா நம்ம A's current account வந்து டெபிட் பண்ணிருக்கோம். ஏன் A's current account? Capitals are fixed. fixed நம்போது நம்ம fixed capitals only capital மட்டும் தான் நம்ம additional capital permanent withdrawings அது மட்டும் தான் நம்ம பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கவுண்ட் நம்ம டெபிட் பண்றது கிரெடிட் பண்றது பார்ப்போம். இப்போ இன்வெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்லாம் நம்ம எதன பண்ணுவோம்னா பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கவுண்ட்ல தான் நம்ம கொண்டு வருவோம். salary, commission, interest on drawings, interest on capital எல்லாமே பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கவுண்ட்ல தான் நம்ம கொண்டு வருவோம். அதனால fixed capital methodல நம்ம A's current account டெபிட் பண்ணிப்போம் to interest on drawings account இது கிரெடிட் கொடுத்துப்போம். அப்ப ரெண்டுல டிஃபரண்ட் என்னன்னா fixed capitalக்கும் fluctuating capitalக்கும் டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல. fixed capital அந்த பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்,
ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் இது ரெண்டு டெபிட் பண்ணுவோம். இப்போ கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எப்படின்றது பார்த்தோம். இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றதுன்றத நம்ம இப்போ பார்க்கிறோம். இப்போ கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா drawings by your partners may be broadly divided into irregular drawings and regular drawings. Regular drawings and irregular drawings அப்படினா என்னன்னா இப்போ regular drawings னா every month or every quarterly every half-yearly regular drawings எடுத்துட்டே இருப்பாங்க. Every month beginning of month or end of month or middle of month. அப்போ அது அவங்களோட drawings வந்து ரெகுலரா இருக்கு. இப்போ ஒரு டிபார்ட்மென்ட் ஸ்டோர் பார்ட்னர்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் இருக்குன்னு வெச்சீங்களே 4 பேர் பார்ட்னரா சேர்ந்து இருக்காங்க. இப்போ எவ்ரி பார்ட்னர் அவங்க பெர் மந்த் அவங்க ஃபேமிலிக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் கூட எவ்ரி மந்த் சிலர் பிகினிங்ல எடுக்கலாம். இப்போ ஏன்ற பார்ட்னர் பிகினிங்ல எடுக்கலாம். பின்ற பார்ட்னர் மிடில்ல எடுக்கலாம். மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் அவங்க டிபார்ட்மென்ட் ஸ்டோர்ல இருந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்ட்னர் சி பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த்ல எடுக்கலாம். ஓகே, இப்போ பார்ட்னர்ஸ் டி அவர் பாத்தீங்கன்னா irregular அவருக்கு எப்ப தேவையோ அப்ப வந்து எடுத்துக்கலாம். 1ஆம் தேதி கொஞ்சம் எடுக்கலாம், 5th அன்னைக்கு கொஞ்சம் எடுக்கலாம், 10th எப்படி வேணாலும் எடுக்கலாம். அதாவது அவரோட டிராயிங்ஸ் வந்து irregular ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஓகே, இப்போ ரெகுலருக்கும் irregularக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ மந்த்லிங்கிறதுக்கு நான் அப்படி சொல்ல வரேன். சப்போஸ் மெயின் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டர்லி எடுக்கலாம். அதே மாதிரி பிகினிங் ஆஃப் குவார்ட்டர்லி, மிடில் ஆஃப் குவார்ட்டர்லி, எண்ட் ஆஃப் குவார்ட்டர்லி, அதே மாதிரி ஆஃப் இயர்லியும் இருக்கு. எவ்ரி பிகினிங் ஆஃப் ஆஃப் இயர்லி, எவ்ரி மிடில் ஆஃப் ஆஃப் இயர்லி, எண்ட் ஆஃப் ஆஃப் இயர்லி, அந்த மாதிரி சம்ஸ் இருக்கு. இப்போ ரெகுலர் irregular இது ரெண்டுத்தை பத்தி பார்த்துட்டு இப்போ ரெகுலருக்கு என்னென்ன மெத்தட் நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து ரெகுலர் ஆர் irregular எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்ன்றத பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ irregular drawings ன்னு பாத்தீங்கன்னா it means drawings of same amount or different amounts or irregular intervals. Interest on drawings is calculated using product method ன்னு சொல்றாங்க. இப்போ இதல பாத்தீங்கன்னா irregular drawing it means drawings of same amount, ஏதாவது same amount different amounts or different amounts. ஒரே amount 1000 எடுக்கலாம், சில நேரம் 1000 எடுக்கலாம், சில நேரம் 1500 அப்படி எடுக்கலாம். அப்போ at irregular intervals means எப்படி ஒரு ரெகுலரா இருக்காது. மந்த்லி இல்ல இப்ப நான் சொன்ன மாதிரி பிகினிங் ஆஃப் மந்தோ இல்ல பிகினிங் ஆஃப் குவார்ட்டர்லி அந்த மாதிரி ஒரு ரெகுலர் பீரியடா இருக்காம அவங்க தேவைக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப எடுத்துக்கணும். இதுதான் irregular. ஓகேங்களா? இப்போ ரெகுலர் டிராயிங்ஸ் பாருங்க, it means drawings of same amount at regular intervals. Regular intervals means இப்ப நான் சொன்ன மாதிரி beginning of month every beginning of month அவங்க எடுத்துருவாங்க. இல்ல middle of month னா every middle of month on the 1 year க்கு end of every month அந்த மாதிரி ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல எடுக்கிறது வந்து ரெகுலர் டிராயிங்ஸ். இதுதான் வந்து பார்ப்போம். இப்போ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது என்ன மெத்தட் இது பண்ணாங்க பாத்தீங்கன்னா யூசிங் ஆவரேஜ் பீரியட் மெத்தட். இப்போ டிராயிங்ஸ் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ண இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்றது பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட் இன்னொன்னு ஆவரேஜ் பீரியட் மெத்தட் இருக்கு. இதுல இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா irregular drawings ப்ராடக்ட் மெத்தடும் ரெகுலர் பீரியடுக்கு வந்து ஆவரேஜ் பீரியட் மெத்தடும் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுதான் ஃபாலோ பண்ண போறோம். எப்படி ஃபாலோ பண்றது நம்ம பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட்ஸ் வரும். ஒன்னு ப்ராடக்ட் மெத்தட், இன்னொன்னு வந்து ஆவரேஜ் பீரியட் மெத்தட். இப்போ ப்ராடக்ட் மெத்தட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. ஒன்னு சிம்பிள் மெத்தட், இன்னொன்னு ப்ராடக்ட் மெத்தட். இப்போ சிம்பிள் மெத்தட்க்கு பாத்தீங்கன்னா another name direct method னு சொல்லுவாங்க. It's also known as it's a direct method. Simple method or direct method னு நம்ம சொல்லலாம். இன்னொரு மெத்தட் product method. இப்போ simple method அப்படி பத்தி நம்ம பார்க்கலாம். Simple method or direct method பத்தி நம்ம பார்க்கலாம். Under this method, interest on drawings is calculated for the period the amount is drawn. The interest is calculated for cash drawings separately and thereafter the interest amount for each drawings is added to determine total interest. என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த மெத்தட்ல வந்து நம்ம interest on drawings வந்து செப்பரேட்டா இஸ் irregular period எப்பப்பலாம் அவங்க வித்ட்ரா பண்ணிருக்காங்க, என்னென்ன டைம்ல அவங்க வித்ட்ரா பண்ணிருக்காங்கன்றத பொறுத்து அந்த அமௌண்ட் நம்ம செப்பரேட்டா வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். இப்போ irregular வந்து 1 இயர்ல வந்து அவங்க 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் எடுத்துக்கலாம். மந்த்லி ஒரு மந்த் எடுத்துக்கலாம், 2 மாசம் கழிச்சு எடுத்துக்கலாம், 3 மந்த்ஸ் கழிச்சு எடுத்துக்கலாம், எப்படினாலும் எடுத்துக்கலாம்.
எவ்ரி வித்ட்ரா எவ்ரி drawings அதுக்கு நம்ம செப்பரேட்டா வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ப அந்த செப்பரேட்டா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு லாஸ்டா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுதான் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் டிட்டர்மைன். டோட்டலா இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதோ அதுதான் அந்த பார்ட்னரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings. ஃபார்முலா பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings is equal to amount of drawings. amount of drawings னா அவங்க எவ்வளவு எடுத்துட்டாங்க, rate of interest எவ்வளவு rate of interest வந்து பார்ட்னர்ஷிப் டீல்ல அவங்க அக்ரீட் பண்ணிருக்காங்க, period of interest. அப்போ ஃபைனான்சியல் எண்ட் ஆஃப் அவங்க என்ன டேட்ல இருந்து எடுத்துட்டாங்களோ ஃபைனான்சியல் எண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் வரைக்கும் எவ்வளவு டேஸ் இல்ல எவ்வளவு மந்த் எவ்வளவு வீக் கால்குலேட் பண்ணிட்டு அந்த நம்பர்ஸ் நம்ம அந்த டேட் நம்ம கொடுத்துறோம் இல்ல அந்த மந்த் இங்க கொடுத்துறோம். அப்போ interest on drawings is equal to amount of drawings எவ்வளவு அவங்க வித்ட்ரா பண்ணிருக்காங்க, rate of interest எவ்வளவு, period of interest. period of interest means அவங்க என்ன டேட்ல வித்ட்ரா பண்ணிருக்காங்கல இருந்து end of financial year அந்த end of financial வரைக்கும் இருக்கிற periods நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம இங்க போட்டு நம்ம interest on drawings கால்குலேட் பண்ணலாம். calculation of interest on drawings by simple method. simple methodல interest on drawings எப்படி நம்ம கால்குலேட் பண்றது இந்த சம்ல பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்னு பார்க்கலாம். In a partnership, partners are charged interest on drawings at 12% per annum. Rate of interest வந்து 12% per annum. During the year ended 31st December 2000 year 2023 every year financial closing வந்து December 2023 31st December. A partner withdraw as follows. என்ன withdraw பாருங்க. March 1st அன்னைக்கு அவர் 6000 withdraw பண்ணிருக்காரு. June 1st 4000 withdraw பண்ணிருக்காரு. September 1st 5000 withdraw பண்ணிருக்காரு. December 1st 2000 rupees withdraw பண்ணிருக்காரு. Calculate the amount of interest on drawings. இப்போ irregular periodல அவர் வந்து withdraw பண்ணிருக்காரு. நம்ம சிம்பிள் மெத்தட்ல எப்படி இந்த சம் நம்ம போடுறதுன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சிம்பிள் மெத்தட்ல நம்ம each withdrawings நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணனும். இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு டோட்டலா நம்ம ஆட் பண்ணனும். அது எப்படின்றது நம்ம பார்க்கலாம். இந்த சம்ல பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings is equal to amount of drawings எவ்வளவு அமௌண்ட் அவங்க withdraw பண்ணிருக்காங்க, amount of drawings into rate of interest into period of interest. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ ஒரு ஃபார்மேட் மாதிரி போட்டுருப்பாங்க. டேட் என்ன டேட்ல அவங்க withdraw பண்ணிருக்காங்க, எவ்வளவு அமௌண்ட்க்கு எவ்வளவு அமௌண்ட் அவங்க withdraw பண்றாங்க, number of months up to 31st December. ஏன்னா அவங்க ஃபைனான்சியல் வந்து பாத்தீங்கன்னா 31st December தான் அவங்க வந்து அக்கவுண்டிங் இயர் க்ளோஸ் பண்றாங்க. அதனால வந்து number of months up to 31st December 2023 interest rate வந்து 12% கொடுத்திருக்காங்க. rate of interest 12% கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் withdraw பாத்தீங்கன்னா மார்ச் 1st வந்து அவங்க withdraw பண்ணிருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் 6000 rupees withdraw பண்ணிருக்காங்க. இப்போ மார்ச் 1st னும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் மார்ச் வந்து மார்ச் இன்க்ளூடிங் மார்ச் நமக்கு. இப்போ இத மார்ச் 31st அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா மார்ச் விட்டுறணும். ஏப்ரல் 1st ல நம்ம கால்குலேட் பண்ணனும். இப்போ மார்ச் 1st னு கொடுத்ததனால இன்க்ளூடிங் மார்ச். அப்போ மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் டோட்டல் 10 months வரும். மார்ச் 1st ல இருந்து 10 months. இப்போ அமௌண்ட் எவ்வளவு withdraw 6000. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. அமௌண்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா பீரியட் வந்து 10 months. 10/12. அப்போ 6000 into 12%, 12/100 into 10/12, 10 months. அப்போ 600 rupees வந்து நமக்கு இந்த 6000 rupeesக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு சார்ஜ் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings. இப்போ செகண்ட் withdraw எப்ப எடுத்துட்டாங்க பாத்தீங்கன்னா ஜூன் 1st வந்து அவங்க withdraw பண்ணிருக்காங்க. அதுவும் 1st ஜூன். அப்போ 1st ஜூன் என்னும்போது இன்க்ளூடிங் ஜூனை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ எவ்வளவு அமௌண்ட் 4000 rupees வந்து அவங்க withdraw பண்ணிருக்காங்க. இப்போ from 1st June to 31st December 2023 டோட்டலா கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7 months வரும். 7 months எவ்வளவு அமௌண்ட் 4000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் 12% தான் 12/100. 7 months கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 280 rupees வருது. இப்போ தேர்ட் withdraw பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1st வந்து அவங்க withdraw பண்ணிருக்காங்க. இப்போ செப்டம்பர் 1st ல இருந்து பார்த்தோம்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இன்க்ளூடிங் செப்டம்பர் அப்போ 4 months. அப்போ எவ்வளவு அமௌண்ட் 5000 rupees. அப்போ from 1st September to 31st December 2023 4 months பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 5000 into rate of interest 12%, 12/100 into 4/12 is a period. அப்போ டோட்டலா rupees 200 rupees வருது. இப்போ ஃபோர்த் ஃபைனலா பாத்தீங்கன்னா
டிசம்பர் 1st வந்து அவங்க வித்ட்ரா பண்ணிருக்காங்க. டிசம்பர் 1st போது 1 month up to 1st December to 31st December, அப்போ 1 month எவ்வளவு அமௌண்ட்? 2000 rupees. அப்போ 2000 rupees into 12% rate of interest, month 1 month 20 rupees வருது. இப்போ டோட்டலா நீங்க இத வந்து அமௌண்ட் ஆட் பண்ணீங்கன்னா 1100 rupees. இதுதான் சொன்ன டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணிச்சு. அக்யூமுலேட் டோட்டல் பண்றோம். டோட்டலா பாத்தீங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அந்த பார்ட்னருக்கு வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் 1100 rupees. 1100 rupees அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா அண்டர் சிம்பிள் மெத்தட், டைரக்ட் மெத்தட் நம்ம சொல்லுவோம். அடுத்து ப்ராடக்ட் மெத்தட பத்தி நம்ம பார்க்கலாம். ப்ராடக்ட் மெத்தட பத்தி நம்ம பார்க்கலாம். ப்ராடக்ட் மெத்தட், under this method the amount of drawings is multiplied with the number of months or number of days as the case is. It is drawn. அதுல என்ன சொல்றாங்கன்னா இப்போ under this method எவ்வளவு அமௌண்ட் withdraw பண்றாங்க is multiplied with the number of months. இப்போ ப்ராடக்ட் மெத்தட் இப்போ எத்தனை மந்த் இது பண்ணா மந்த்ல நம்ம போய் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆர் டேஸ்னா டேஸால மல்டிப்ளை பண்றோம். The product so obtained is total and the interest is calculated thereon for 1 month. டோட்டலா மல்டிப்ளை பண்ணி நம்ம 1 மந்த்க்கு அத நம்ம கொண்டு வரணும். டோட்டலா இப்போ 6 1st எடுக்கறாங்க. மார்ச் 1st எடுத்துட்டாங்கன்னா 6000 rupees நம்ம லாஸ்ட் சம்ல பார்த்தோம். இப்போ மார்ச் 1st போது 10 months நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ 10 months into 6000 60000. அப்போ அத வந்து நம்ம 1 மந்த்க்கு நம்ம கன்வர்ட் பண்ணி கொண்டு வரோம். லாஸ்டா ஃபைனலா நம்ம கொண்டு வரும்போது 1 மந்த்க்கு கன்வர்ட் பண்ணி அதுக்கு தான் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் நம்ம சார்ஜ் பண்ணோம். சம் போடும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. Therefore for 1 month if the period taken is in months or and for 1 day, மந்த்ல எடுத்துட்டாங்களா இல்ல டேஸ்ல கால்குலேட் பண்றோமான்றத நம்ம பார்க்கணும். Period taken is in days, டேஸா இல்ல மந்தா. இப்போ ஃபார்முலா பாருங்க. interest on drawings is equal to total of products or sum of products. அத total of products போது இப்போ நம்ம மார்ச் 1st போது 10 months கால்குலேட் பண்ணோம். 6000 இருந்து 60000. அதே மாதிரி என்னென்ன மந்த் எடுத்துட்டாங்களோ எவ்வளவு மந்த்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோமோ அந்த மந்தால நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுதான் டோட்டல் ப்ராடக்ட்ஸ் ஆர் சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் as per இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன கொடுக்குறாங்களோ அது. இப்போ இது மந்த்ல கொடுத்திருந்தாங்கன்னா 1/12, டேஸ்ல கொடுத்திருந்தாங்கன்னா 1/365, வீக்ல கொடுத்திருந்தாங்கன்னா 1/52 வீக்ஸ். இது பாத்தீங்கன்னா மந்த், இது டேஸ், இது வீக். எவ்வளவு வீக்ல எடுத்து சப்போஸ் வீக்ல எடுக்கலாம் 1 வீக் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்துட்டாங்கன்னா 1/52. ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம் ஒன் எப்படி போடுறது நம்ம சம் பார்க்கலாம். ப்ராடக்ட் மெத்தட்ல ஒரு எக்ஸாம்பிள் சம் நம்ம பார்க்கலாம். A is a partner in a partnership firm. As per the partnership deed, interest on drawings charged at 12% per annum. During the year 31st December 2023, he draw as follows. எவ்வளவு withdraw பண்ணிருக்காரு, இந்த டேட்ல withdraw பண்ணிருக்காருன்றத அவங்க கொடுத்திருக்காங்க. interest on drawings வந்து 12% per annum சொல்லிருக்காங்க. டேட் பாருங்க. மார்ச் 1st 6000 டிரா பண்ணிருக்காரு. ஜூன் 1st 4000 டிரா பண்ணிருக்காரு. செப்டம்பர் 1st 5000, டிசம்பர் 1st 2000 rupees withdraw பண்ணிருக்காங்க. Calculate the amount of interest on drawings by using product method. இப்போ ப்ராடக்ட் மெத்தட்ல நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்றதுன்றத நம்ம பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அண்டர் ப்ராடக்ட் மெத்தட்ல ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு ஃபார்மேட் மாதிரி போட்டுருக்கோம். இப்போ டேட் ஆஃப் டிராயிங்ஸ் வந்து A காலம்னு வச்சிருக்கேன். அமௌண்ட் ஆஃப் வித்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா காலம் B. நம்பர் ஆஃப் மந்த்ஸ் up to 31st ஃபைனான்ஷியல் இயர், அவங்க எண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் 31st டிசம்பர் up to ஃபைனான்ஷியல் இயர் வந்து காலம் C ன்னு வச்சிருக்கோம். ப்ராடக்ட் எவ்வளவு அமௌண்ட் ப்ராடக்ட் வந்து D காலம் D. D எப்படி கால்குலேட் பண்றதுன்னா B into C is equal to காலம் D க்கு நம்ம சொல்லிருக்கோம். ஒரு காலம் மாதிரி போட்டு ரெடி பண்ணிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் மார்ச் 1st வந்து அவங்க வித்ட்ரா பண்ணிருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் பாத்தீங்கன்னா 6000 rupees வித்ட்ரா பண்ணிருக்காங்க மார்ச் 1st. இப்போ from 1st March to 31st December 2023 வரைக்கும் மொத்தம் how many months? 10 months. அப்ப அந்த 10 months பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் எவ்வளவு 6000 into 10 months 60000 rupees கால்குலேட் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் 1st 4000 rupees from 1st June ல இருந்து 31st December வரைக்கும் 7 months.
அப்போ 7 into 4000 28000. செப்டம்பர் 1st எடுத்திருக்காங்க 5000 வித்ட்ரா பண்ணிருக்காங்க. 1st செப்டம்பர் வந்து 31st 2000 டிசம்பர் 2023 வரைக்கும் 4 months. 5000 into 4 rupees 20000. டிசம்பர் 1st வித்ட்ரா பண்ணிருக்காங்க. How much? 2000 rupees withdraw பண்ணிருக்காங்க. அப்ப 1st டிசம்பர் வந்து 31st டிசம்பர் 2023 வரைக்கும் 1 month. அப்ப அந்த 1 month பாத்தீங்கன்னா 2000 into 1 2000 rupees. இப்போ டோட்டலா நம்ம accumulate பண்றோம். இப்போ accumulate பண்ண பாத்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் அவங்க 1,10,000 rupees per month அந்த இதுக்கு நம்ம கால்குலேட் பண்றோம் டிவைட் பை. இப்போ ஃபார்முலா பாருங்க. Interest on drawings is equal to total withdrawal or sum of products into rate of interest into 1/12. ஏன்னா நம்ம மந்த்ல தான் கன்வர்ட் பண்ணிருக்கோம். அப்போ 1/12 மந்த்ஸ்க்கு நம்ம ஃபார்முலா நம்ம அப்ளை பண்றோம். அப்போ total sum of products வந்து பாத்தீங்கன்னா 1,10,000, rate of interest 12,000, 12%, 12/100 மந்த் நம்ம 1/12 க்கு நம்ம கன்வர்ட் பண்ணி எடுக்கிறோம். அப்போ அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1,100. அப்போ பார்ட்னர் A ஓட இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பாத்தீங்கன்னா அண்டர் ப்ராடக்ட் மெத்தட்ல 1,100 rupees வந்திருக்கு. டியர் ஸ்டூடண்ட்ஸ், நம்ம இப்ப இந்த வீடியோல இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பத்தி அதுல சிம்பிள் மெத்தட் ஆர் ப்ராடக்ட் மெத்தட் இது ரெண்டு மெத்தட் நம்ம இதுல பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல ஆவரேஜ் ப்ராடக்ட் மெத்தட பத்தி நம்ம ஆவரேஜ் பீரியட் மெத்தட பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Interest on drawings. இதில் நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா interest on drawings, calculation of interest on drawings அதெல்லாம் பத்தி பார்த்தோம். Simple method and product method. இதுல வந்து நம்ம இப்போ இந்த வீடியோல பார்த்துப்போம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம average method பத்தி நம்ம பார்க்கலாம். Okay, thank you.